அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொலியிலும் நாம் ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரோவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, ஆரோவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரோவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, ஆரோவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை, யாரும் காணாவுள் அலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை, யாரும் காணாவுள் அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் கெஞ்சுகின்றே, மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரோவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, ஆரோவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. அன்புக்குரியவர்களே, தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே, அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியையை அழிப்பானேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. நன்றாக நாம் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் வாயை, அதாவது நாவை
கட்டுப்படுத்த வேண்டியவர்கள். நமக்கு சில நேரங்களிலே பாருங்கள், கோபத்தினாலே நம்முடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தை இன்னது என்பது என்று அறியாதபடிக்கே நாம் பேசி விடுகிறது உண்டு. ஆனால் நாம் எப்படி பாடலை பாடினோம்? உள்ளத்தின் பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை, யாரும் காணாத உள்ளலங்கோலத்தை. அதாவது ஒரு அலங்கோலம் இருக்குது, உள்ளத்துக்குள்ள ஒரு அலங்கோலம் இருக்குது. இப்போ வாயின் வார்த்தை வெளியில வருது. ஒருவேளை அது பொய் சொல்லுகிற வார்த்தையோ, அல்லது புறங்கூறுகிற வார்த்தையோ, அல்லது ஒரு எரிச்சல் உள்ள வார்த்தையோ, அல்லது ஒரு பொறாமை கொள்ளுகிற ஒரு வார்த்தையோ, அந்த வார்த்தைகள் வெளிவருகிறது. காரணம் என்னன்னா, உள்ளத்துக்கு உள்ள அந்த காரியம் இருக்குது. அதைத்தான் நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தில் இருக்கிறது தான் வாயில வரும். ஆகவே இங்கே சொல்லுகிறார், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் நாவுக்கு இடம் கொடாதே. நாவு வந்து பேசிடக்கூடாது. நாவுக்கு பேசுறதுக்கு அதிகாரத்தை கொடுக்காத. ஏன்னா நாவு பயங்கர. நாவை குறித்து நம் யாக்கோபின் நிருபத்தில் பார்க்க முடியும். நாவானது சிறிய அவயவங்களாக இருந்தாலும் கூட பெருமையானவைகளை பேசும். அதை வாசித்துடலாமா? வாசிக்கிறேன் உங்களுக்காக நான் அதை. யாக்கோபு பாருங்க, 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாருங்கள், 5ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யாக்கோபு 3:5. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. 6ஆம் வசனம், நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பாருங்க, ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணிடுமா? நாவிலிருந்து வருகிற வார்த்தை ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. சில பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டப்பட்டு பேசுவாங்க. பதட்டமாக பேசுறதுனால் அவர்களுக்குள்ளாக சரீரத்தில் பலவிதமான மாற்றங்கள் வந்து விடுகிறது. இருதய துடிப்பு அதிகமாகி விடுகிறது. ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்வார்கள். அதிக இரத்த அழுத்தத்தின் காரணமாக பலவிதமான பிரச்சனைகள் வந்து விடுகிறது. மாரடைப்பு வந்து விடுகிறது. மூளையில் இரத்த கசிவு வந்து விடுகிறது. சாந்த குணமாய் நாம் இருக்க பழக வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதம் சொல்லுகிற இந்த காரியம் நம்முடைய சரீரத்தை பாவ கரை உட்படுத்தாதபடிக்கு நாவுக்கு இடம் கொடுக்க கூடாதான். அப்படின்றத அந்த இங்கே பாருங்க, உள்ள அலங்கோலம் காணப்படுகிறது. நம்முடைய உள்ள அலங்கோலம் மாற வேண்டும். நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற எல்லா சிந்தனைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். நம்ம அதற்காக ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக தருவார். ஏனென்றால் அவரிடத்தில் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். தகப்பனிடத்தில் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ? கிடையாது. ஆண்டவரிடத்தில் நல்ல குணாதிசயங்களை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கோபப்படுகிற குணாதிசயங்களை நமக்கு தரமாட்டார். சந்தேகப்படுகிற குணாதிசயங்களை நமக்கு தரமாட்டார். மற்றவர்களை துக்கப்படுத்துகிற குணாதிசயங்களை நமக்கு தரமாட்டார். நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அருளுகிற தேவனாக இருக்கிற. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ? கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ?
பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீதானாலம் அருள்வா பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீதானாலம் அருள்வா. ஆம் ஆண்டவரே, மீன் கேட்டால் பாம்பை அருள்கிற தகப்பன் கிடையாதப்பா. பிள்ளைகளுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிற தகப்பன் கிடையாது ஆண்டவரே. பொல்லாதவர்களாகிய இந்த மனிதர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது எங்கள் பரம தகப்பன் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? பரிசுத்தம், பரிசுத்தம். என்னை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆமா ஆண்டவரே, என்னிடத்துல காணப்படுகிற குறைகளை எல்லாம் மன்னியும், எங்களிடத்துல காணப்படுகிற குறைகளை எல்லாம் மன்னியும் ஐயா. இன்னும் இன்னும் எனக்கு பரிசுத்தத்தை தாரும், இன்னும் எனக்கு சாந்த குணத்தை தாரும். எல்லாரும் கேளுங்க, ஜெபத்துல கேளுங்க. ஆண்டவரே, நான் எந்தெந்த காரியத்தில் இன்னும் பரிசுத்தத்தை பெற வேண்டும்? ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். நல்ல தகப்பனே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு பரிசுத்த வாழ்வை நீர் தருகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இரும், எங்களை விட்டு விலகாதிரும். எப்பொழுது நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும் பரிசுத்தத்தை பேசவும் எங்களுக்கு உதவி செய்யும். நீ செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களும் மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடிந்த வரையில் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.